இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவும் பாரதியும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்புறம் வேற என்னதான் பிரச்சனை வந்திருக்கும்? திரும்ப திரும்ப யோசிச்சாலும் பாரதியை நான் விட்டுட்டு போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? எதுக்காக என்னோட மெமரியை எரேஸ் பண்ணி பாரதியை விட்டுட்டு போற முடிவு எடுத்திருக்கேன்? எல்லாத்தையும் விட வாசுவோட இதயம் எனக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்ச பாரதி மொத்தமா ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? அப்ப ஏதோ பெருசா ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு பாரதி சொல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்தை பத்தி கேட்டாலே இவங்க நர்வஸ் ஆகுறாங்க. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கணும். சார், தயவு செஞ்சு நீங்க இனிமே என் விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க. நான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஓகே பாரதி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏய், என்ன அது மறைக்கிற? அத ஒழுங்கா என்கிட்ட காமி. சும்மா சும்மா எதுக்கு எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு காமி. காட்ட முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? இந்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். பாக்குறீங்களா? என்ன சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு திமிராயிடுச்சா? அவ்வளவு திமிரா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உங்களை உங்க அம்மா இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சிருக்கா. அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்பா இல்லாம ஆத்தாக்காரி வளர்த்த பசங்க தானே. அதனாலதான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க, இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். அழு, நல்ல அழு. மறுபடியும் என்ன கோபப்படுத்தாதீங்க. அந்த போன் என்கிட்ட கொடுங்க. கொடுக்க மாட்டேன். நீ என்னடி கொடுக்கறது? நானே குடு. மரியாதையா போனை கொடுத்துரு. கொடுக்கறியா இல்லையா? முடியாது. குடு. விடுங்க, விடுங்க. போனை குடு. இந்த போனை வச்சுட்டு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ், என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா. ஐயோ, ஏய், என்ன தமிழ் இது? ஐயோ, என்னாச்சு? அம்மா, கை என்னமா செவந்திருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, தெரியாம இங்க இடிச்சுக்கிட்டேன். தமிழ், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லு. உண்மையாதாம்மா, நான் தெரியாம இங்கதான் இடிச்சுக்கிட்டேன். அம்மா, நான் சொல்றேம்மா. டேய், நீ என்னடா சொல்ல போற? நான் அம்மாட்ட சொல்லிட்டேன்ல, விடுடா. தமிழ், நீ பேசாம இரு. ஆதித்யா, நீ சொல்லு. அம்மா, நம்ம கோயிலுக்கு போனோம்ல, குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. அவங்க கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி குழந்தையோட கையில பெஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதுல கை எப்படி செவந்து போயிருக்கு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி உடைச்சிருக்கீங்க. நந்தினி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. நான் எதுவும் பண்ணல. யதார்த்தமா அவங்க ரூம்குள்ள போனேன். அப்ப போன்ல எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க போனை பார்த்து கெட்டு போறாங்கன்னு எத்தனை நியூஸ் நம்ம பார்த்திருக்கோம். இவங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில தான் என்ன பாக்குறீங்கன்னு கேட்டு போனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு எப்படி இவங்க கெஸ்டோ அதே மாதிரி தான் பாரதி குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட கெஸ்ட். ரொம்ப கேஷுவலா
இது சாதாரண பிரச்சனைன்னு சொல்றீங்க? எதுங்க சாதாரண பிரச்சனை? குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவங்க இருக்கிற லண்டன்ல இந்த மாதிரி பண்ணியிருந்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆதி, ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல மித்ரா, இது பெரிய விஷயம். குழந்தைங்க தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? அப்படியே அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பாரதி கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு தெரியல. சொந்த குடும்பத்து ஆளுங்களையே தப்பா பேசி இதுங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த குழந்தைங்களுக்கு இல்ல, வேற எந்த குழந்தைங்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன், கேட்பேன். அதுவும் இல்லாம அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவங்க படிச்சவங்க தானே, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்லை. இந்த பாருங்க, இப்ப சொல்றேன், அவங்களுக்கு நான் இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க பண்றத என்னால அலோவ் பண்ண முடியாது. நந்தினி, நீங்க ஆதித்யா கிட்டையும் தமிழ் கிட்டையும் சாரி கேளுங்க. ஆதி, மித்ரா, சரி விடு, நான் சாரி கேட்டுடுறேன். நந்தினி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்ல மாமா, அந்த பசங்க சொல்றத நம்பிக்கிட்டு ஆதி என்ன சாரி கேட்க சொல்றாரு. நான் கேட்டுட்டு போயிடுறேன். சாரி தமிழ், சாரி ஆதித்யா. அவங்க அக்காவை பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுட்டாங்க. அக்கா பாவம் எப்படி அழுதாங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவங்க எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாங்க? மித்ரா, என் கூட கொஞ்சம் வாய. மித்ரா, வா. நந்தினி, இரு வர. ஃபோன் வந்ததும் சுதாகர் சார் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? மித்ராவை வேற தனியா கூட்டிட்டு போறாரு. வித்தியாசமா இருக்கே, என்னவா இருக்கும்? என்னன்னா, யாரு போன்ல? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அவங்க தான் கால் பண்றாங்க.